சிலுவையிலே 3 ஆணிகளிலே தொங்கிய இயேசுவை நினைத்து பார்ப்போம். ஆத்மாவின் உணவா உந்தன் மேனியை இந்த கண்களாலே பருகுகின்ற ஆவல் ததும்புகை. புஷ்பங்களின் மகரந்தமா தூய பூமியில் நான் உருள வேண்டும் போல் இருக்குது. என் ஆத்மாவின் உணவப்பா, என் ஆவிக்குரிய உணவு உங்கள் உடல், உங்கள் இரத்தம். இசுவே, இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய இந்த கோதுமையினால் செய்யப்பட்ட இந்த அப்பத்தை, திராட்சை பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த திராட்சை ரசத்தை இரத்தமாக மாற்றுகின்ற, உடைய உடலாக மாற்றுகின்ற உங்கள் அற்புதங்களை செய்கிற சக்தி, வல்லமை, உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த உண்டாக்கிய உடைய வல்லமையை நான் இப்பொழுது பார்க்கிறேன் ஐயா. என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை நிறைவேற செய்கிறவருமாய் இயேசுவே, உம்மீது என் கண்களை பதிய வைக்கிறேன். என் இதயத்திலே நீர் வாழ்வதற்காக தன் இதயத்தை கிழித்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்திய பலியான உங்கள் பலியை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம் ஐயா. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன என் அப்பனை, இதோ இப்பொழுது இந்த மத்தியான வேளையிலே 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் நீர் எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக நீர் பட்ட பலிகளை, பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. Jesus, hold us kind with the break all the visually of fire. Remove this kind with the break all the visually of the ஜெயம். உங்கள் மாசற்ற வெளியேறப்பட்ட இயேசுடைய இரத்தம் ஜெயம் அப்பா. உங்கள் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தை நான் இப்படி என் சிந்தையிலே நிறுத்துகிறேன், என் இதயத்தில் என்ன செய்கிறேன், இப்பொழுது ஏறெடுக்கிறேன் ஐயா. எல்லாம் கரபு சந்தி பூத்தனா வெல்வரதி எங்கி மரபு சொல்வியா. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இந்த பலிபீடத்தில் நம்மளை வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போமா? நமக்காக ஜீவனை கொடுத்த, உயிரை கொடுத்த நம்ம அப்பா இயேசு, நம்முடைய தெய்வம் இயேசு, அவரை நாம் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துவோம். அவர் அன்று மனுஷனாக இந்த உலகத்திலே அவதரித்து மனுஷனாக 3 ஆண்டுகளிலே நாம் பட வேண்டிய வேதனையை, நாம் பட வேண்டிய பாடுகளை, நாம் அடிக்கப்பட வேண்டிய அடிகளை, காயங்களை அவர் ஏற்று நின்ற காட்சி நம் கண்ணுக்கு முன்பாக நிற்கட்டும். இது நம் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் சக்தி, சாபத்தை மீட்கும் சக்தி. இந்த இரத்தம் இப்பொழுது நம்முடைய சாபத்தை நீக்கட்டும், நம்முடைய பாவத்தை போக்கட்டும். நம்முடைய முன்னோர்கள் செய்த சாபத்தை, பாவத்தை போக்கி இப்பொழுது நம்மளை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி இப்பொழுது இந்த ஆராதனையிலே, இந்த பலிபீடத்திலே நம்மளை புனிதமாக்கட்டும். தேங்க்யூ ஃபாதர். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, பரிசுத்தமுள்ள தகப்பனே, நீர் 3 ஆணிகளிலே அடிக்கப்பட்டு நீர் சிலுவையிலே தொங்கினதை இப்பொழுது நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒரு பிள்ளைகள், ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் இதை பார்க்கிறார்கள் அப்பா. உண்மை நினைவு கூறுகிறோம். எங்கள் ஆத்மாவின் உணவை, ஆத்மாவின் உணவா உந்தன் மேனியை இந்த கண்களாலே, ஆவிக்குரிய கண்களாலே நாங்கள் பருக ஆவலோடு இருக்கிறோம். இப்பொழுது எல்லாருடைய கண்களையும் திறந்தார்கள்.
இப்பொழுது எங்களுடைய ஆவியிலே விசுவாசமாகிய வரமும் கனியும் இப்பொழுது செயல்படுவதாக. விசுவாசத்தினால் மட்டும்தான் நாங்கள் உம்மோடு உறவாட முடியும். இந்த உணவை நாங்கள் உட்கொள்ள முடியும். உம்முடைய இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ண முடியும். ஆகவே தெய்வமே, இப்பொழுது எல்லாருடைய விசுவாச கண்களையும் திறந்தருளும். தேங்க்யூ ஃபாதர். யாக்கோபு 2:5 இப்பொழுது ஒரு பிள்ளைகள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக, செல்வந்தர்களாக, கோடீஸ்வரர்களாக இப்பொழுது உருமாற்றப்படுவார்களாக. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற ஒரு சிருஷ்டிக்கும் வல்லமை இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை உருமாற்றட்டும்பா. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அனைத்து பிள்ளைகளையும் உருமாற்றுவதாக. எந்த இடத்திலே, வீடுகளிலே, ஆலயங்களிலே, மருத்துவமனையிலே, படுக்கையில் இருந்து கொண்டு இப்பொழுது உங்கள் உடலை நான் உட்கொள்கிறேன், என் ஆன்மாவின் உணவுன்னு சொல்லி இதை விசுவாசத்தோடு பருகிற அத்தனை பேரும் இப்பொழுது உயிர் சக்தி பெறுவார்களாக. அவருடைய உடலில் செயலிழந்து போன உறுப்புகள் செயல்படட்டும். சக்தி இழந்து போன உறுப்புகள் சக்தி பெறட்டும். நரம்பு மண்டலங்கள் பலனடையட்டும். எலும்பு மண்டலங்கள் பலனடையட்டும். சரீர மண்டலங்கள் பலனடையட்டும். எலும்பு மண்டலங்களையும் சரீர மண்டலங்களையும் ஆண்டவரே, நரம்பு மண்டலங்களையும் புதுப்பிக்கின்ற, உருமாற்றுகின்ற உங்களுடைய வல்லமை இப்பொழுது இந்த பலிபீடத்தின் மேலே இறங்குவதாக. ஆகவே இறைவா, உங்களுடைய பலிபீடத்தில் எங்களை நாங்களே நேசிக்கிறோம், ஒப்படைக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். ஆகவே உங்களுடைய இந்த திருவருட்சாதனத்தில் பங்கு கொள்ளும் அனைவரும் இப்பொழுது உங்களுடைய மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் புனிதமடைவார்களாக, பரிசுத்தமடைவார்களாக. நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது கரத்தில் ஒப்புக்கொள்கிறேன். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்த, நீர் பரிசுத்தத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர் இப்பொழுது பொழிந்து இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதித்தரலாம். நீர் அன்று அப்பத்தை தன் கையில் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அதை பிடித்து நீர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றீரப்பா. இதோ அந்த உடலை நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம். ஆவலோடு உட்கொள்ள பசியோடு தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஓ பசியாக இருக்கிறவர்களே, தாகமாக இருக்கிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், இலவசமாக வாங்கி பருகுங்கள். என்றும் பசியாத உணவை நான் உங்களுக்கு தருகின்ற வார்த்தையின்படி என்னைக்கும் பசிக்காத, எதன் மேலும் பசி இல்லாத ஆண்டவருடைய தாகத்திற்கு பசியை தீர்ப்பதாக. ஒவ்வொன்றுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை தன் கையில் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து நீர்த்தம் சீடர்களுக்குரியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், உங்களுக்காக சிந்தப்படும் என்ற தந்தை ஐயா. இது உங்களுடைய இரத்தத்தை பானம் பண்ண இந்த தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகமாக இருக்கிறவர்களே, அந்த இதை பருகுங்கள். அன்று அந்த பெண்ணை சிறிய இடத்தில் இருந்த தாகத்தை தீர்த்து திருப்தி அளித்த அந்த தண்ணீர் இன்னைக்கு இந்த உங்களுடைய இரத்தம் அப்பா. இந்த இரத்தம் எல்லாருடைய தாகத்தையும் பசியை தீர்த்து திருப்தியுள்ளவர்களாக, நிறைவுள்ளவர்களாக, நிம்மதியுள்ளவர்களாக, ஆறுதல் உள்ளவர்களாக, அரவணைப்புள்ளவர்களாக, அன்பும் நம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைந்தவர்களாக வாழ இதோ இந்த இரத்தத்தை நாங்கள் இப்பொழுது பானம் பருகுகிறோம். ஜீசஸ் will describe with the precautionary fire.
Father. Thank you, God. El Maradi Engi Maravu Shandiyata. El Maradi Engi Maravu Shandiya. Thank you, Father. இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வளிக்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், ஆன்மாக்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், குடும்பங்கள், சபைகள், மகான்கள், ரிஷிகள், பரிசுத்தவான்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த திரளான சாட்சிகள், இந்த பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், மகான்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்கள் இந்த உலகத்திலே தவம் இருந்து தியாகம் தாகத்தோடு பாதத்திலே காத்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து உங்களுக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாய்ப்பாலாகிய உம்முடைய வார்த்தையை உட்கொண்டு உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணி இந்த உலகத்திலே புனிதர்களாக வாழ்ந்து நீங்கள் பரலோகத்திலே மகா சபையிலே திரளான சேனைகளாக நிற்கிற அந்த கூட்டத்தை நாங்கள் நினைவு வருகிறோம். அந்த கூட்டத்தோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆன்மாக்களையும், இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அனைத்து ஆன்மாக்களையும் அந்த பரலோக கூட்டத்திலே, நீதிமான்களுடைய கூட்டத்திலே, அந்த ஆன்மீக கூட்டத்திலே உங்கள் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உடைய விவசாயங்களையும் வியாபாரங்களையும் தொழில் அனைத்தையும் இந்த பலியிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பரலோகம் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தம் எல்லாம் புனிதப்படுத்தி நீதிமான காட்டும் எல்லாமே மக்கள் செலுத்துகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படியே உள்ளுக்குள்ளே எங்கள் அப்பாவே, அப்பா பிதாவே, எங்கள் தகப்பனை, இதோ இந்த ஆன்மாவின் அதிகாரி நீங்கப்பா, ராஜா நீரப்பா, எங்கள் ஆன்மாவின் அரியணையிலே அரசால் இருந்த அரசே, என் அப்பாவே, இப்படி ராட்சியம் வருவதாக. இந்த தேவதாரி நிகழ்ச்சி பார்க்கிற அத்தனை பேருடைய இருதயத்தில் நீர் ஆளுகை செய்கிறார்கள். அத்தனை குடும்பத்தை நீர் ஆளுகை செய்கிறார்கள். அத்தனை மதத்தவர்களை, மதத் தலைவர்களை நீர் ஆளுகை செய்கிறார்கள். நீர் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி கணக்கில் எடுத்து கொடுக்கிறேன். அப்பா, பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஆராதனையிலிருந்து எல்லோரும் தொழுது கொள்வார்களாக. அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கடங்களை கூப்பி முகமுப்புற விழுந்து நாம் இந்த பரலோக தகப்பனை தொழுது கொள்வோமா. அப்பா, பரலோகத்திலே பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், மூப்பர்கள், தேவதூதர்களுமை தொழுது கொள்வது போல அந்த கூட்டத்தோடு நாங்களும் இப்பொழுது இந்த இடத்திலே நாங்கள் தொழுது கொள்கிறோம். அப்பா, உன் பாதத்தை முத்தம் செய்கிறோம். வானவின் சிங்காசனம், பூமியின் பாதப்படி என்று சொன்ன என் தகப்பனை, உங்கள் பாதத்தை நாங்கள் முத்தம் செய்து தொழுது கொள்கிறோம். வெல் மரதி எங்கி மரபு சந்தி முகனா வெல் கரவதி எம் ரக்னாதி பிரபு செல்வியா ஷல்கியாதி அங்கரவதி எம் பிரபு செல்வியா விமான் அக்கரவதி எம் பிரபு செல்வியா. Jesus on the screen with the recalculation of fire, fire, less, 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 less. மை தொழுது கொள்கிற யாவரும் இப்பொழுது முத்தியடைவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. மை தொழுது கொள்கிற யாவரும், அனைத்து குடும்பங்களும் ஆன்மாக்களும் பரலோகத்திலே உம்மோடு உங்களுடைய கூட்டத்தோடு ஐக்கியமாக இருப்பார்களாக. இயேசுவே, நீரும் பிதாவும் ஒன்றாக இருப்பது போல இதோ தொழுது கொள்கிற அத்தனை ஆன்மாக்களும் பிதாவோடும் உம்மோடும் ஒன்றாக இருப்பார்களாக. உம்மோடு ஒன்றாக இருக்கும்படி நீர் அன்னைக்கு ஜெபித்த அதே ஜெபத்தை நான் இப்போது நினைவு கூறுகிறேன். இந்த பூமியிலே ஆன்மாக்களாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆன்மீகத்திலே வளர்ச்சி அடைந்து புனிதமடைந்து உம்மோடு பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்பட்டு இணைந்திருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தகப்பனே. லெஸ்
இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம், இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம், இயேசுவின் உடல், 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 இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம். நம்முடைய உடல் இந்த ஞான உணவால் நாம் எப்படி ஆவியிலே ஞானமடைகிறோம், எப்படி புனிதமடைகிறோம், ஆண்டவரே இந்த உணவு எங்களை புனிதப்படுத்துகிறது. எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இரத்தமாக, கொழுப்பாக, சதையாக, எலும்பாக அது உடம்புகளை மாறுது. இதே போல் நாம் விசுவாசத்தோடு உட்கொண்ட இந்த அவருடைய உடல், இந்த இரத்தம் நம்மளை ஞானிகளால், ஞானம் ஞானத்தின் ஆவியை உடையவர்களால், சாலமோனுக்கு இருந்த ஞானம், அறிவு, ஆற்றல், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறது இந்த உடல், இந்த இரத்தம். இதை அப்படி நம்ம என்ன செய்வோம், உள்ளுக்குள்ள தியானம் பண்ணுவோம். இப்படி எங்களை உருவாக்குகிறேன், இப்படி எங்களை உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் அப்படி இறங்கி பண்ணிகிட்டே இருப்போம். அப்படியே போட்டுகிட்டே இருப்போம்.
இஸ்ராயேல் மக்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தன் வீட்டு நிலைக்காலிகளிலே பூசி, மேல் சட்டத்திலே பூசி, அந்த வீட்டிலே கடவுளுக்காக காத்திருக்கும்போது சங்கார தூதுவன் இந்த வீடுகளுக்குள்ளே வர முடியவில்லை. மரணம் அந்த வீடுகளுக்குள்ளே நடக்க முடியவில்லை. அழிவு இந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தெளிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே வர முடியவில்லை. ஆகவே நம்மளை பாதுகாக்கிற இரத்தம், நம்மளை வேலையடைத்து பராமரிக்கிற இரத்தம், இயேசுவின் விலையிடப்பட்ட இரத்தம், அந்த இரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன். உங்களுக்குள்ளே இந்த பல்லவியை பாடுவான். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எந்த தீங்கு என்னை அணுக முடியாது, எந்த வாதையும் என் உடலை, என் குடும்பத்தை நெருங்க முடியாது. அது அப்படி உள்ளுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஆவியில் பாட ஆரம்பிங்க, உங்கள் ஆவியில் பேச ஆரம்பிங்க. சாத்தானே, நான் இரத்தத்தை கொண்டு வருகிறேன். உன்னை முறியடித்த, தோற்கடித்த, உன்னை கொன்ற அழித்த இந்த இரத்தத்தை நான் கொண்டு வருகிறேன். மாசற்ற வேறுபட்ட இரத்தத்தை நான் இப்பொழுது பானம் பண்ணியிருக்கிறேன். அதை நான் உட்கொண்டிருக்கிறேன். அது என் ஆன்மாவின் சக்தி வாய்ந்த உணவு. அது உன்னுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கும். கோபத்தின் ஆவியை வெளியேறு, எரிச்சலின் ஆவியை வெளியேறு, பகையின் ஆவியை வெளியேறு, கவலையின் ஆவியை வெளியேறு. எனக்கு அவிசுவாசத்தை கொடுத்து தோல்வியான எண்ணங்களை உண்டு பண்ணுகிற சாத்தானே, நீ வெளியேறு. உபச்சார ஆவியை வெளியேறு. இப்படி உங்களுக்கு விரோதமாக, ஆன்மீகத்துக்கு ஆவிக்குள்ள கடவுளோடு இருப்பதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா ஆவிகளையும் வெளியேற்றுங்க, எல்லா எண்ணங்களையும் வெளியேற்றுங்க. என்னை இயேசுவின் இரத்தம் பாதுகாக்கிறது, என்னை மூடி மறைத்திருக்கிறது. நான் இயேசுவின் பிள்ளை, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்ட நான். இந்த சகோதரர் சொல்லுங்க, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா. அப்படி அறிக்கை பண்ணுவோம்.